அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம தினமும் ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு நடக்கிற ஒரு அதிசய நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், மற்ற ஜோதிடர்கள் பார்க்குற மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ், கணிப்புகள், பரிகாரங்கள், கோவில்கள் இது எதுவுமே நம்ம பரிந்துரைக்கிறது இல்லை. எல்லாமே சைக்கலாஜிக்கலான அனாலிசிஸ் தான், புரிதலை ஏற்படுத்துறது தான். அந்த வகையில் தான் நம்ம ஜாதகத்தையுமே அணுகிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம தினமும் ஜாதகம் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எப்போ யார் ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க லக்னம் எதுவோ அந்த லக்னத்து மேலே தான் கோச்சார லக்னம் வந்து நிற்கும், நான் பார்க்கும்போது மட்டும். ஆனால் மற்ற ஜோதிடர்கள் ஹாரோஸ்கோப் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோச்சார லக்னம் வேறு வேறு பாவகத்தில் நிற்கும். வர்ற கிளைண்ட்டு என்ன பிரச்சனைக்கு வந்தாங்களோ, அல்லது எந்த தகுதியில் இருக்காங்களோ, அல்லது எந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த செயலுக்கான பாவகத்தில் கோச்சார லக்னம் போய் நிற்கும். கோச்சார லக்னம் அப்படிங்கிறது அந்த மனிதனுடைய தற்போதைய நிலை, தற்போதைய இயக்கம், தற்போதைய முயற்சி, தற்போதைய செயல், அவனுக்கு கரண்டாக என்ன ஓடிட்டு இருக்கு அவன் மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள அப்படிங்கிறது தான் கோச்சார லக்னம். அவனை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறது கோச்சார சந்திரன் சுட்டி காட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வராரு அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் 6ஆம் இடத்து மேலே அல்லது 6ஆம் அதிபதி மேலே கோச்சார சந்திரன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவர் கடனுக்காக தான் வந்திருக்காரு. கடன் எப்போ அடையும்னு கேட்க போறாரு, நோய் எப்போ தீரும்னு கேட்க போறாரு, வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எப்போ தீரும்னு கேட்க போறாரு. இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதே போல் 4ஆம் இடத்து கேட்க வந்தாருன்னா கல்வியை கேட்க போறாரு, வீடு எப்போ கட்டுவேன்னு கேட்க போறாரு. அப்படிங்கிற மாதிரி எந்த பாவத்தில் சந்திரன் போகுதோ அது சார்ந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ள அவர் எதுக்கு தகுதியாக இருக்கார், எதை நோக்கி அவங்க ஆன்மா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஏங்கிட்டு இருக்கு, சிந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதை சுட்டி காட்டுற ஒரு விஷயம்தான் கோச்சார லக்னம். அந்த கோச்சார லக்னம் நான் ஜாதகம் பார்க்குற எல்லாருக்குமே, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க, 100 கணக்கில் எல்லாருக்கும் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தினமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கண் கூட பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஜாதகம் பார்த்தாலே அவங்களுக்கு அந்த நாளுக்கான அந்த நேரத்துக்கான கோச்சார லக்னம் ஜாதகரோட லக்னம் எதுவோ அது மேலதான் பயணிக்கும். எப்பவுமே அப்படிதான் நடக்குது. ஆனா இதுவே மற்ற ஜோதிடரா இருந்தா கோச்சார லக்னம் வேற வேற பாவத்துல பயணிக்கும். ஒரு 4ஆம் இடத்துல பயணிக்கும், 3ஆம் இடத்துல பயணிக்கும், 12ஆம் இடத்துல பயணிக்கும், அல்லது 10ஆம் இடத்துல பயணிக்கும். ஆனா என்கிட்ட பாக்குறவங்களுக்கு மட்டும் லக்னத்து மேலதான் பயணிக்குது. இது எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா, நம்ம கொடுக்குற அவேர்னஸ், நம்ம போடுற வீடியோஸ், நம்ம கொடுக்குற கன்சல்டேஷன், நான் எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்கள், இது எல்லாமே ஒருத்தரோட ஆன்ம முன்னேற்றத்தை கொண்டு வர்றதா இருக்குது. கண்டென்ட்டை கொடுக்குது, ஆய்வு செய்யுது, டீப்பா பயணிக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. என்கிட்ட வர்றவங்க மேக்சிமம் ஆழமான தேடுதல் இருக்கவங்க தான் வர்றாங்க. குறிப்பிட்ட பிரச்சனைகள் அப்படின்னு வர்றவங்க கம்மி. ஆனா ஆழமான தேடுதல், புரிதல், கர்மா பத்தின அணுகுமுறை, இதுல எல்லாம் ஒரு ஈடுபாடு இருக்கவங்க தான் அதிகமா நம்ம கிட்ட வர்றாங்க அப்படிங்கிறத இந்த கோச்சார லக்னம் சுட்டி காட்டுது. இதை வச்சு நான் எதை உறுதிப்படுத்திக்கிறேன், ஒரு சைடு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு லக்னம் இதுவா அதுவான்னு யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நான் பார்க்குற அன்னைக்கு அந்த நேரத்தில் கோச்சார லக்னம் அவரோட லக்னத்து மேலே தான், பிறந்த கால லக்னத்து மேலே தான் பயணிக்கும். அவரோட பிறந்த கால ஜாதகத்தில் வேற லக்னம் தவறுதலாக போட்டிருந்தா கூட, கடகமா மிதுனமான்னு தெரியல, மீனமா மேசமான்னு தெரியல அப்படின்னா, நான் பார்க்குற நேரத்தில் கோச்சார லக்னம் லக்னத்து மேலே தான் பயணிக்கும். அது எந்த லக்னமோ அதுதான் அவரோட பிறந்த கால லக்னம் அப்படின்னு உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ அவங்க ஆன்மா மேலே தான் அந்த கோச்சார லக்னம் பயணிக்க போகுது. அப்போ அந்த லக்னத்து மேலே தான் பயணிக்க போகுது. ஸோ நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு லக்னம் கரெக்ஷன் இதை வச்சு பியூரா 100% சொல்லிட முடியும் அப்படிங்கிறது எனக்கு தினமும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. இது மூலமா எனக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. என்ன திருப்தி அப்படின்னா, நான் பயணிக்கிற பாதை சரியாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஆழமான தேடுதல் இருக்கவங்களுக்கானது. ஆன்மீகத்தை, ஜோதிடத்தை, கர்மாவை புரிஞ்சுக்க ஆட்படுறவங்களுக்கானது. ஸோ நம்ம நோக்கமும் அதுதான். அவங்களோட ஆழமான புரிதல், ஆன்ம நோக்கம், சோல் ஹாப்பி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற நம்மளோட நோக்கமும் அதுதான். அதை உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் கோச்சார லக்னம் ஜாதகரோட லக்னத்து மேலே போகிறது. அதனால நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதுமே ரொம்ப திருப்தியாக, மன நிறைவாக நம்ம போகிற பாதை சரி, இன்னும் ஆழமாக, இன்னும் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற உத்வேகம் ஏற்படுது. இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ், உங்கள் சுய முன்னேற்றம், மறைஞான தேடல் சம்பந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம்.
அதை நம்ம உங்கள் ஜாதகத்தையே முழு ஆடியோ ரெக்கார்டாக வழங்கிட்டு இருக்கோம். அதில் ப்ரெடிக்ஷன் இருக்காது, முழுக்க முழுக்க கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி சிறந்த மனிதனாக மாறலாம் அப்படிங்கிற அடிப்படை கைடன்ஸ் முழுமையாக இருக்கும். தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இதே பாதையில் இதே நோக்கத்தோட இன்னும் ஆழமாக இன்னும் நிறைய தீவிரமாக செயல்படுவோம், இணைந்திருப்போம். ஒரு சிறந்த மெச்சூர்டான எல்லா செல்வ வளமும் உறவு நலமும் இயற்கை வளமும் நிறைஞ்ச வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கான பாதையில் பயணிப்போம். அது எந்த அளவு நடக்குது நடக்காது அப்படிங்கிறது இயற்கையோட இறையோட கையில் விட்டாச்சு. பயணிக்கிறது மட்டுமே நம்ம கையில். ஸோ அதன் பாதையில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு எல்லாரும் இணைந்து பயணிக்கலாம். நன்றி.